அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தோண்டிய எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்றும் அவங்களோட அட்மின் அஸ்ட்ரோ தங்கலட்சுமி அக்கா அவர்களையும் வணங்கி, தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் ஜோதிட கலையரசு ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி, இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள எனக்கு அனுமதி அளித்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை கூறி, யூடியூப்பில் வீடியோ போட எமக்கு உத்வேகம் அளித்த ஜோதிஷ் ஆச்சாரியா மதுரை சாய் செல்வம் ஐயா அவர்களையும் வணங்கி, தங்களுடைய ஜாதகங்களை ஆய்வுக்காக கொடுத்து எனக்கு ஜோதிடம் பார்க்க உதவிய எனது நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் பத்திரை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரை யோகம் என்னன்னா, பஞ்சமகா புருஷ யோகங்களில் புதனை பற்றி புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் தான் பத்திரை யோகம். இந்த பத்திரை யோகம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கணத்திற்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் புதன் பெறும்போது இந்த பத்திரை யோகம் செயல்படும். அப்ப பத்திரை யோக அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல அறிவு, நல்ல கல்வி அமைப்பு, நல்ல ஞானம், இது போன்ற அமைப்புகளை கொடுக்கும். பெரும் வியாபாரிகள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், நகைச்சுவை, சினிமாவில் நடிக்கிறது, ஜோதிடம், கணிதம், தரகு வேலை பார்க்கறது, அறிவு சார்ந்த விஷயங்கள் அத்தனையும், ஸ்டேஷனரி, தகவல் தொழில்நுட்பம், அஞ்சல், கொரியரு, சாஃப்ட்வேரு, விஞ்ஞானம், சில விஷயங்களை தர்க்கம் பண்றது, இந்த விஷயங்களுக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்றது, எழுத்து, காளி மன, கவிதை, டீச்சிங், ஒரு விஷயத்தை இன்னொருக்கு கற்றுக் கொடுக்கிறது, இது போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் புதனோட அமைப்பை நாம சொல்லலாம். புதன் ஆட்சி உச்சம் கேந்திரங்களில் பெறுவது மொத்தமே 4 லக்கணங்களுக்கு மட்டும்தான். அதுவும் இந்த மாதிரி மூளையில் வரக்கூடிய லக்கணங்கள், உபய லக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய லக்கணம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இது போன்ற அமைப்புல அவர் இருக்கும்போது பத்திரை யோகம் செயல்படும். குறிப்பாக ஒரு யோகம் நமக்கு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா அந்த யோக கிரகத்தோட தசை இங்கே நமக்கு வரணும். 2வது, புதன் தனித்திருக்கும் போது கேந்திரங்களில் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது நல்ல பலன்களை பத்திரை யோக அமைப்பில் கொடுப்பார். இது எங்களுடைய குருஜி அவர்கள் மிக விரிவாக அவருடைய பிளாக்லையும் ஆன்லைன் வகுப்புலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது, புதன் அந்த யோகம் செயல்படணும்னா சனி, செவ்வாய், ராகு இவர்களின் தொடர்பு அவருக்கு இருக்கக்கூடாது. அப்போ அவர் பாவத்துவம் அடையும் போது இந்த பலன்கள்லாம் நமக்கு முழுசா கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம போட்டிருக்க ஜாதகம் ஒரு தனுசு லக்ன ஜாதகம். இவர் பிறக்கும்போது பத்திரை யோக அமைப்பில் இவர் பிறக்கும்போது ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்ததுனால புதன் தசை 16 வருடம் 10 மாதம் 29 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 17 வருட தசையில் ஒரு 31 நாள் மட்டும்தான் புகை மிச்ச கடம் இவர் அந்த பத்திரை யோக அமைப்பில் பிறக்கிறார். குறிப்பாக எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும், எந்த அமைப்புகள் இருந்தாலும், முதல்ல லக்னம், லக்னாதிபதியோட வலுவை பொறுத்து தான் அந்த யோகம் நமக்கு முழுசா செயல்படுமா அல்லது செயல்படாதான்ற அமைப்பை சொல்ல முடியும். பெரும் ஜாதக கட்டத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு எனக்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சமாக இருக்கார் புதன், அடுத்து புதன் தசை வரப்போது நல்ல யோக அமைப்பில் செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியக்கூடாது. லக்னம் லக்னாதிபதி
அந்த வலுவை பொறுத்து ஒரு தசை எந்த மாதிரியான பலன்களை நமக்கு செய்யும் அப்படின்னு. இப்போ இது ஒரு தனுசு லக்ன ஜாதகம். இந்த லக்னத்துக்கு 10ல் சுக்கிரன் உச்சமாகி, இதை மன்னிக்கணும், புதன் உச்சமாகி சந்திர கேந்திரத்திலும் இருந்து, சந்திர அதியோகத்திலும் இருந்து, சந்திரனின் பார்வையும் இருந்து, குருவின் பார்வையும் மிகப்பெரிய அமைப்புல 10ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறாரு. இப்ப இவருக்கு பத்திர யோகம் செயல்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா இங்க பாவர்கள் தொடர்பு கிடையாது. சுக்கிரன் நீசமாகவே இருந்தாலும் பரமநீச்ச பாகையை விட்டு விலகி 24 டிகிரி அமைப்புல இருக்கிறாரு. புதனை விட்டு விலகி 17 டிகிரி அப்படின்ற அமைப்புல இருக்கிறாங்க புதன். இப்ப பத்திர யோகம் இவருக்கு 17 வருஷம் செயல்பட்டுச்சா அப்படின்னா செயல்படலை. காரணம் என்னன்னா, லக்னத்துல கேது அமர்ந்து லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி குரு 6ல் மறைஞ்சு சனியுடன் கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரி அமைப்புக்குள்ள இணைந்து அவரும் பாவத்துவம் ஆயிட்டார். அப்ப இந்த புதன் திசையில பத்திர யோகம் செயல்பட்டு இருந்தா ஒரு நல்ல, நம்ம சொன்ன மாதிரி கல்வி அமைப்புல, ஏன்னா கன்னி வலுத்திருக்க அமைப்புல பாவக சுபகிரகங்களோட பார்வை பெறும்போது கன்னி வலுத்திருக்க அமைப்புல ஒரு சாப்ட்வேரு, கணினி சம்பந்தப்பட்ட துறைகள்ல, கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள்ல மிகப்பெரிய அமைப்புக்கு இவர் போயிருக்கணும். ஆனா இவர் அந்த மாதிரி அமைப்புக்கு போகல. காரணம் என்னன்னா, லக்னம் லக்னாதிபதி கெட்டுருச்சுனாலே எந்த ஒரு யோக அமைப்புகளையும் நாம் முழுசாக பெற முடியாது. அப்ப இவர் படித்தாரா அப்படின்னு கேட்கும்போது புதன் வலுத்திருக்க அமைப்புல 4ல் சந்திரனு கிட்டத்தட்ட பௌர்ணமி விட்டு மறுநாள் விலகின சந்திரன் தான், ஒளிவர்ணிய சந்திரன் இருக்கிற அமைப்புல கண்டிப்பா அவர் படிச்சே ஆகணும் அப்படின்ற அமைப்புல அந்த புதன் தசையில ஒரு கல்வியை கொடுத்து ஒரு டிகிரி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஜாதகருக்கு கொடுத்தார். அதற்கப்புறம் வரக்கூடிய கேதுவின் திசையில கிட்டத்தட்ட கேது குருவை போல செயல்படுவார் இல்லையா, கேது தசை குரு புத்தியில அவர் கல்வி தடை பெற்றுச்சு. அப்ப ஒரு யோகங்கள் நமக்கு முழுசாக செயல்பட வேண்டும் என்றால் லக்னம் லக்னாதிபதியின் வலுவு நமக்கு தேவை. இப்போ பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல 5 யோகங்கள் சொல்லுவாங்க பஞ்சபூத கிரகங்களுக்கு அப்படின்னு. அப்ப புதனோட அமைப்புல நம்ம பார்க்கறதா பத்திர யோக அமைப்புகள். இது போன்ற அமைப்புகள் புதன் வலுத்திருந்து, லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து ஒரு நல்ல பருவ வயதில், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுல கொஞ்சம் வயசுல வரும்போது இந்த மாதிரி துறைகள் சார்ந்த அமைப்புல மேக்சிமம் பார்த்தோம்னா அஞ்சல் துறையில் இருக்கிறவங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, ஒரு நியூஸ் இன்னொரு இடத்துக்கு இது பண்றவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் புதனினோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜோதிடமே புதனோட அமைப்புல தான் வரும். அப்ப அந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு சாஸ்திர ஞானங்கள், கோயில்கள்ல மந்திரம் செல்லக்கூடிய சமஸ்கிருதம் மந்திரங்கள் புரோகிதம் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் புதனின் வலுவு தான் முக்கியம். புதனின் வலுவு வலுத்து அதற்கப்புறம் சொல்லக்கூடிய மிதுனம் வலுத்திருக்கும் போது அவர்கள் சாஸ்திர அமைப்புகள்ல போவாங்க. இப்ப கன்னி அமைப்பு வலுக்கும் போது வானவியல் சாஸ்திரமும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகர்களுக்கு கொடுக்கும். அப்ப இவ்வளவு ஒரு அமைப்பு நல்ல அமைப்புல இருந்தும் இந்த புதன் செயல்படல. குறிப்பாக தனுசு லக்னத்துக்கு உச்சமாக புதன் இருக்கும் போது அவர் வக்ரம் அடையக்கூடாது. உச்ச கிரகம் வக்ரம் அடையும் போது அது நீச வக்ரம் அப்படின்ற அமைப்புல, நீசம்ன்ற அமைப்புக்கு போகும்போது அந்த பலன்களும் நமக்கு முழுசா செயல்படாது. அதை விட சுக்கிரனோட இணைவதை விட சூரியனோட இங்கே இணையும் போது 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம்ன்ற அமைப்புல அதுவும் சிறப்பாக செயல்படும். எந்த யோகங்கள் நமக்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றாலும் நம்மளோட லக்னம் லக்னாதிபதியோட வலுவை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். எவ்வளவு யோகங்கள் நம்ம ஜாதகத்துல இருந்தாலும் சரி, அந்த தசை வரணும், அந்த கிரகமும் சுபத்துவமாக இருக்கணும், லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்கணும். அப்ப லக்னம் சுபத்துவமா இருக்கு, லக்னாதிபதி சுபத்துவம் இல்லைன்னா 1 கோடி ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் அந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக கவிதை ஞானம் அப்படின்ற அமைப்புலாம் நமக்கு வரணும், எழுத்து அழகா இருக்கணும், ஒரு புஸ்தகம் எழுதி வெளியிடணும் அப்படின்ற அமைப்புலாம் நமக்கு வேணும்னா கண்டிப்பா புதனோட ஆதிக்கம் நமக்கு தேவை. புதன்
சனியின் தொடர்பை கொள்ளும்போதுனா நம்பிக்கை துரோக அமைப்பில் நாம் ஏமாந்துருவோம், திட்டமிடல்களில் கோட்டை விட்டுருவோம், அடுத்தவர் அவ்வளோ சீக்கிரமாக நம்பி ஏமாந்து விடக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகருக்கு கொடுத்துரும். அதுவே புதன் சந்திர அதியோக அமைப்பில் இருந்து அவர்களின் தசை பருவ வயதில் கொஞ்சம் வயசுலேயே வந்துருச்சுன்னா காதல் இது போன்ற அமைப்புகளில் ஜாதகரை கொண்டுகிட்டு போயிடும். அவர்கள் பேசுவது பாடலாக தெரியும், அது போன்ற அமைப்புகளில் கொண்டுகிட்டு போகும். செவ்வாயோட சேரும்போது கௌரவத்துக்காக லவ் பண்ணுறேன் அப்படின்ற அமைப்பில் கொண்டுகிட்டு போகும். இது யாராக இருந்தாலும் சரி, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதற்கு விதிவிலக்கு கிடையாது. பிறந்த உடனே நமது ஜாதகங்கள் ஃபிக்ஸடு. ஒரு பரிகாரம் சொன்னதுனால இந்த விஷயம் நடந்துச்சு, ஒரு பரிகாரம் செஞ்சதுனால இந்த விஷயம் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. பரிகாரம்ன்றது நம்ம ஒரு மனப்பக்குவத்திற்கும் நம்ம ஒரு மன தைரியத்திற்கும் தானே தவிர மற்றபடி முழுமையாக நம்ம பிறந்தன்னைக்கு நம்மளோட நடக்கக்கூடிய விஷயங்கள் ஃபிக்ஸட். இதில் என்ன நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ கூடுதல் குறைவாக கோச்சார கிரக அமைப்புகள் கூட்டியோ குறைச்சோ கொடுக்கும். காரணம் என்னன்னா, இப்போ இங்கே புதன் நல்ல அமைப்பில் இருக்கிறார். இப்போ இவருக்கு புதன் தசை நடக்குமாயின் கடந்த 2 மாதங்களாகவே புதன் இங்கே கோச்சார செவ்வாய் சனி இங்கே நீச்சமும் ஆகி ராகுவோட இணைஞ்சு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது, கோச்சாரத்தில் அந்த கிரகம் கெட்டுருன்னா அந்த காலகட்டங்களில் அது நல்ல பலன்களை செய்யாது, தீய பலன்களை தான் செய்யும். அதுவே நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் புதன் கெட்டு போய் இருந்து இப்போதைக்கு கோச்சாரத்தில் இன்னும் கொஞ்சம் நாள் குருவோட இங்கே வந்து இணைவார். கோச்சார குருவோட இணையும் போது சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு ஆட்சி வீட்டுக்கு போவார், நல்ல பலன்கள் செய்யும், குறைச்சி செய்யும், கெடுதல்களை பெருசாக செய்யாமல் குறைச்சி செய்யும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பரிகாரம்ன்ற அமைப்பில் போகாதீங்க. நல்ல வழிபாடுகளை செய்யுங்கள். இறை வழிபாடுகள் வந்து என்றைக்குமே நமக்கு ஒரு மன பக்குவத்தை கொடுக்கும், அதுதான் உண்மை. 10,000 செலவு பண்ணுங்க, 20,000 செலவு பண்ணுங்க, வாழை மரத்துக்கு தாலியை கட்டி வெட்டுங்க அப்படின்றதுலாம் எந்த ஒரு அமைப்புகளும் கிடையாது. வழிபாடுகள் என்றைக்கும் நம்மளை கை கொடுக்கும். ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நானும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஜோதிட பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நம்மளோட இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இன்னின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தோண்டிய எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் GK ஐயா மற்றும் அவங்களோட அட்மின் அஸ்ட்ரோ தங்கலட்சுமி அக்கா அவர்களையும் வணங்கி, தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் ஜோதிட கலையரசு ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி, இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள எனக்கு அனுமதி அளித்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை கூறி, யூடியூப்பில் வீடியோ போட எமக்கு உத்வேகம் அளித்த ஜோதிஷ் ஆச்சாரியா மதுரை சாய் செல்வம் ஐயா அவர்களையும் வணங்கி, தங்களுடைய ஜாதகங்களை ஆய்வுக்காக கொடுத்து எனக்கு ஜோதிடம் பார்க்க உதவிய எனது நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் பத்திரை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரை யோகம் என்னன்னா, பஞ்சமகா புருஷ யோகங்களில் புதனை பற்றி புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் தான் பத்திரை யோகம். இந்த பத்திரை யோகம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்திற்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் புதன் பெறும்போது இந்த பத்திர யோகம் செயல்படும். அப்ப பத்திர யோக அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல அறிவு, நல்ல கல்வி அமைப்பு, நல்ல ஞானம் இது போன்ற அமைப்புகளில் கொடுக்கும். பெரும் வியாபாரிகள், பட்டிமன்ற பேச்சாளர்கள்,
நகைச்சுவை, சினிமாவில் நடிக்கிறது, ஜோதிடம், கணிதம், தரகு வேலை பார்க்கறது, அறிவு சார்ந்த விஷயங்கள் அத்தனையும், ஸ்டேஷனரி, தகவல் தொழில்நுட்பம், அஞ்சல், கொரியரு, சாஃப்ட்வேரு, விஞ்ஞானம், சில விஷயங்களை தர்க்கம் பண்றது, இந்த விஷயங்களுக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்றது, எழுத்து, காளிமன, கவிதை, டீச்சிங், ஒரு விஷயத்தை இன்னொருக்கு கற்றுக் கொடுக்கிறது, இது போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் புதனோட அமைப்பை நாம சொல்லலாம். புதன் ஆட்சி உச்சம் கேந்திரங்களில் பெறுவது மொத்தமே 4 லக்கணங்களுக்கு மட்டும்தான். அதுவும் இந்த மாதிரி மூளையில் வரக்கூடிய லக்கணங்கள், உபய லக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய லக்கணம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இது போன்ற அமைப்புல அவர் இருக்கும்போது பத்திரை யோகம் செயல்படும். குறிப்பாக ஒரு யோகம் நமக்கு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அந்த யோக கிரகத்தோட தசை இங்க நமக்கு வரணும். 2வது, புதன் தனித்திருக்கும் போது கேந்திரங்கள்ல ஆட்சி உச்சமாக இருக்கும்போது நல்ல பலன்களை பத்திர யோக அமைப்பில் கொடுப்பார். இது எங்களுடைய குருஜி அவர்கள் மிக விரிவாக அவருடைய பிளாக்லையும் ஆன்லைன் வகுப்புலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது, புதன் அந்த யோகம் செயல்படணும்னா சனி, செவ்வாய், ராகு இவர்களின் தொடர்பு அவருக்கு இருக்கக்கூடாது. அப்போ அவர் பாவத்துவம் அடையும் போது இந்த பலன்கள்லாம் நமக்கு முழுசா கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம போட்டிருக்க ஜாதகம் ஒரு தனுசு லக்ன ஜாதகம். இவர் பிறக்கும்போது பத்திர யோக அமைப்பில் இவர் பிறக்கும்போது ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்ததுனால புதன் தசை 16 வருடம் 10 மாதம் 29 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 17 வருட தசையில் ஒரு 31 நாள் மட்டும்தான் புகை மிச்ச கடம் இவர் அந்த பத்திர யோக அமைப்பில் பிறக்கிறார். குறிப்பாக எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் எந்த அமைப்புகள் இருந்தாலும் முதல்ல லக்னம், லக்னாதிபதியோட வலுவை பொறுத்து தான் அந்த யோகம் நமக்கு முழுசா செயல்படுமா அல்லது செயல்படாதான்ற அமைப்பை சொல்ல முடியும். பெரும் ஜாதக கட்டத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு எனக்கு கேந்திரங்கள்ல ஆட்சி உச்சமா இருக்கார் புதன், அடுத்து புதன் தசை வரப்போது நல்ல யோக அமைப்புல செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியக்கூடாது. லக்னம், லக்னாதிபதி அந்த வலுவை பொறுத்து ஒரு தசை எந்த மாதிரியான பலன்களை நமக்கு செய்யும் அப்படின்னு. இப்போ இது ஒரு தனுசு லக்ன ஜாதகம். இந்த லக்னத்துக்கு 10ல் சுக்கிரன் உச்சமாகி, இது மன்னிக்கணும், புதன் உச்சமாகி சந்திர கேந்திரத்திலும் இருந்து, சந்திர அதியோகத்திலும் இருந்து, சந்திரனின் பார்வையும் இருந்து, குருவின் பார்வையும் மிகப்பெரிய அமைப்புல 10ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறாரு. இப்ப இவருக்கு பத்திர யோகம் செயல்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா இங்க பாவர்கள் தொடர்பு கிடையாது. சுக்கிரன் நீசமாகவே இருந்தாலும் பரமநீச்ச பாகையை விட்டு விலகி 24 டிகிரி அமைப்புல இருக்கிறாரு. புதனை விட்டு விலகி 17 டிகிரி அப்படின்ற அமைப்புல இருக்கிறாங்க புதன். இப்ப பத்திர யோகம் இவருக்கு 17 வருஷம் செயல்பட்டுச்சா அப்படின்னா செயல்படலை. காரணம் என்னன்னா லக்னத்துல கேது அமர்ந்து லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி குரு 6ல் மறைஞ்சு சனியுடன் கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரி அமைப்புகளை இணைந்து அவரும் பாவத்துவம் ஆயிட்டார். அப்ப இந்த புதன் திசையில பத்திர யோகம் செயல்பட்டு இருந்தா ஒரு நல்ல நம்ம சொன்ன மாதிரி கல்வி அமைப்புல, ஏன்னா கன்னி வலுத்திருக்க அமைப்புல பாவக சுபகிரகங்களோட பார்வை பெறும்போது கன்னி வலுத்திருக்க அமைப்புல ஒரு சாஃப்ட்வேரு, கணினி சம்பந்தப்பட்ட துறைகள்ல, கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள்ல மிகப்பெரிய அமைப்புக்கு இவர் போயிருக்கணும். ஆனா இவர் அந்த மாதிரி அமைப்புக்கு போகல. காரணம் என்னன்னா லக்னம் லக்னாதிபதி கெட்டுருச்சுனாலே எந்த ஒரு யோகா அமைப்புகளையும் நாம் முழுசாக பெற முடியாது. அப்ப இவர் படித்தாரா அப்படின்னு கேட்கும்போது புதன் வலுத்திருக்க அமைப்புல 4ல் சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமி விட்டு மறுநாள் விலகின சந்திரன் தான், ஒளிவர்ணிய சந்திரன் இருக்கிற அமைப்புல கண்டிப்பா அவர் படிச்சே ஆகணும் அப்படின்ற அமைப்புல
அந்த புதன் தசையில ஒரு கல்வியை கொடுத்து ஒரு டிகிரி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஜாதகருக்கு கொடுத்தார். அதற்கப்புறம் வரக்கூடிய கேதுவின் தசையில கிட்டத்தட்ட கேது குருவை போல செயல்படுவார் இல்லையா, கேது தசை குரு புத்தியில அவர் கல்வி தடைபெற்றுச்சு. அப்ப ஒரு யோகங்கள் நமக்கு முழுசாக செயல்பட வேண்டும் என்றால் லக்னம் லக்னாதிபதியின் வலுவு நமக்கு தேவை. பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல 5 யோகங்கள் சொல்லுவாங்க பஞ்சபூத கிரகங்களுக்கு அப்படின்னு. அப்ப புதனோட அமைப்புல நம்ம பார்க்கறதா பத்திர யோக அமைப்புகள். இது போன்ற அமைப்புகள் புதன் வலுத்திருந்து லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து ஒரு நல்ல பருவ வயதில், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுல கொஞ்சம் வயசுல வரும்போது இந்த மாதிரி துறைகள் சார்ந்த அமைப்புல மேக்சிமம் பார்த்தோம்னா அஞ்சல் துறையில் இருக்கிறவங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, ஒரு நியூஸ் இன்னொரு இடத்துக்கு இது பண்றவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் புதனினோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜோதிடமே புதனோட அமைப்புல தான் வரும். அப்ப அந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு சாஸ்திர ஞானங்கள், கோயில்களில் மந்திரம் செல்லக்கூடிய சமஸ்கிருதம், மந்திரங்கள் புரோகிதம் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் புதனின் வலுவு தான் முக்கியம். புதனின் வலுவு வலுத்து அதற்கப்புறம் சொல்லக்கூடிய மிதுனம் வலுத்திருக்கும் போது அவர்கள் சாஸ்திர அமைப்புகள்ல போவாங்க. இப்ப கன்னி அமைப்பு வலுக்கும் போது வானவியல் சாஸ்திரமும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகர்களுக்கு கொடுக்கும். அப்ப இவ்வளவு ஒரு அமைப்பு நல்ல அமைப்புல இருந்தும் இந்த புதன் செயல்படல. குறிப்பாக தனுசு லக்னத்துக்கு உச்சமாக புதன் இருக்கும் போது அவர் வக்ரம் அடையக்கூடாது. உச்ச கிரகம் வக்ரம் அடையும் போது அது நீச வக்ரம் அப்படின்ற அமைப்புல நீசம் என்ற அமைப்புக்கு போகும்போது அந்த பலன்களும் நமக்கு முழுசா செயல்படாது. அதை விட சுக்கிரனோட இணைவதை விட சூரியனோட இங்கே இணையும் போது 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம்ன்ற அமைப்புல அதுவும் சிறப்பாக செயல்படும். எந்த யோகங்கள் நமக்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றாலும் நம்மளோட லக்னம் லக்னாதிபதியோட வலுவை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். எவ்வளவு யோகங்கள் நம்ம ஜாதகத்துல இருந்தாலும் சரி, அந்த தசை வரணும், அந்த கிரகமும் சுபத்துவமாக இருக்கணும், லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்கணும். அப்ப லக்னம் சுபத்துவமா இருக்கு, லக்னாதிபதி சுபத்துவம் இல்லைன்னா 1 கோடி ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் அந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக கவிதை ஞானம் அப்படின்ற அமைப்புலாம் நமக்கு வரணும், எழுத்து அழகா இருக்கணும், ஒரு புஸ்தகம் எழுதி வெளியிடணும் அப்படின்ற அமைப்புலாம் நமக்கு வேணும்னா கண்டிப்பா புதனோட ஆதிக்கம் நமக்கு தேவை. புதன் சனியை தொடர்பு கொள்ளும்போதுனா நம்பிக்கை துரோக அமைப்புல நாம ஏமாந்துருவோம், திட்டமிடல்களில் கோட்டை விட்டுருவோம், அடுத்தவர் அவ்வளவு சீக்கிரமா நம்பி ஏமாந்து விடக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகருக்கு கொடுத்துரும். அதுவே புதன் சந்திர அதியோக அமைப்புல இருந்து அவர்களின் தசை பருவ வயதுல கொஞ்சம் வயசுலயே வந்துருச்சுன்னா காதல் இது போன்ற அமைப்புகளில் ஜாதகரை கொண்டுகிட்டு போயிடும். அவர்கள் பேசுவது பாடலாக தெரியும், அது போன்ற அமைப்புகளில் கொண்டுகிட்டு போகும். செவ்வாயோட சேரும்போது கௌரவத்துக்காக லவ் பண்றேன் அப்படின்ற அமைப்புல கொண்டுட்டு போகும். இது யாராக இருந்தாலும் சரி, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அதற்கு விதிவிலக்கு கிடையாது. பிறந்த உடனே நமது ஜாதகங்கள் ஃபிக்ஸடு. ஒரு பரிகாரம் சொன்னதுனால இந்த விஷயம் நடந்துச்சு, ஒரு பரிகாரம் செஞ்சதுனால இந்த விஷயம் நடக்காம போயிருச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. பரிகாரம்ன்றது நம்ம ஒரு மனப்பக்குவத்திற்கும் நம்ம ஒரு மன தைரியத்திற்கும் தானே தவிர மற்றபடி முழுமையாக நம்ம பிறந்தன்னைக்கு நம்மளோட நடக்கக்கூடிய விஷயங்கள் ஃபிக்ஸட். இதுல என்ன நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ கூடுதல் குறைவாக கோச்சார கிரக அமைப்புகள் கூட்டியோ குறைச்சோ கொடுக்கும். காரணம் என்னன்னா, இப்ப இங்க புதன் நல்ல அமைப்புல இருக்கிறார். இப்ப இவருக்கு புதன் தசை நடக்குமாயின் கடந்த 2 மாதங்களாகவே புதன் இங்க கோச்சார செவ்வாய் சனி இங்க நீச்சமும் ஆகி ராகுவோட இணைஞ்சு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இல்லை. அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது, கோச்சாரத்துல அந்த கிரகம் கெட்டுருன்னா அந்த காலகட்டங்கள்ல அது நல்ல பலன்களை செய்யாது, தீய பலன்களை தான் செய்யும். அதுவே நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்துல புதன் கெட்டு போய் இருந்து இப்போதைக்கு கோச்சாரத்துல இன்னும் கொஞ்ச நாள் குருவோட இங்க வந்து இணைவார். கோச்சார குருவோட இணையும் போது சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு ஆட்சி வீட்டுக்கு போவார், நல்ல பலன்கள் செய்யும், குறைச்சி செய்யும், கெடுதல்களை பெருசா செய்யாம குறைச்சி செய்யும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர
பரிகாரம் என்ற அமைப்பில் போகாதீங்க. நல்ல வழிபாடுகளை செய்யுங்கள். இறை வழிபாடுகள் வந்து என்னைக்குமே நமக்கு ஒரு மன பக்குவத்தை கொடுக்கும். அதுதான் உண்மை. 10,000 செலவு பண்ணுங்க, 20,000 செலவு பண்ணுங்க, வாழை மரத்துக்கு தாலியை கட்டி வெட்டுங்க அப்படின்றதுலாம் எந்த ஒரு அமைப்புகளும் கிடையாது. வழிபாடுகள் என்னைக்கும் நம்மளை கை கொடுக்கும். ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நானும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஜோதிட பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நம்மளோட இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.